ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் தான். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனால என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் டைமில் கொடுக்குற இன்ஜெக்ஷன் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. சேம் டைம் அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க, நிறைய டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற டவுட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே இருக்குது. ஐவிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா எக் பிக்கப் இல்லை எக் ரிட்ரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கருமுட்டையை கலெக்ட் பண்ணி அது கூட உங்கள் ஹஸ்பண்டோட விந்தணுவை சேர்த்து எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஓவரீஸில் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 egg 7 egg க்ரோ ஆகுது அப்படின்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேஷன் பண்ணி நிறைய எக்ஸ் வர மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ எக்ஸ் வருதோ அதை எவ்வளோ மெச்சூர்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எக் ரிட்ரைவல் ஒரு எக் பிக்கப் பண்ணுவாங்க. அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்கு க்ரோ ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கு கிடைக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டைமில் உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் நல்லா வரும். ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அதுக்காகவும் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸை கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஐவிஎஃப்பில் இவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் இவ்வளோ டேப்லெட் எடுக்கிறோம், இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, ஃப்யூச்சரில் இஷ்யூஸ் வருமா, இன்ஜெக்ஷன் எடுக்கிறது அவ்வளோ பெயினாக இருக்குது, அதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி நாங்கள் பெயின் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நிறைய கருமுட்டை கிடைக்கிறதுக்காகவும் அந்த கருமுட்டைகள் நல்ல மெச்சூர்டாக வர்றதுக்காகவும் ஸ்டிமுலேஷன்ஸ் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் ஐவிஎஃப் டைமில் உங்கள் ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போது இதை எடுக்கிறதுனால என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங். ஸோ ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு உபசம், வயிறில் ஏதோ கேஸ் ஃபில்லான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை தான் ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வயிறு இந்த பீரியட்ஸ் டைமில் வர மாதிரி இருக்கக்கூடிய பெயினும் வரும். இதை நிறைய பேர் ஆஃப்டர் ஐவிஎஃப் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த பெயினை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டீங்க. அவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா பீரியட்ஸ் தான் வருது போல் இருக்குது, அதுக்காக தான் இந்த பெயின் வருது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஸோ பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பெயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். பட் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ப்ளோட்டிங் இருக்கும், அந்த ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சில பேருக்கு பெயின் கூட இருக்கலாம். இது பிஃபோர் ஐவிஎஃப்பும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஆஃப்டர் ஐவிஎஃப்பும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எக் ரிட்ரைவல் டைம்லேயும் நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, எக் ட்ரான்ஸ்ஃபர் டைம்லேயும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங். இந்த மூட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் வரும். இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனாலே எல்லாருமேலேயும் எரிஞ்சு விழுவீங்க. அவங்க ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட அது பெரிய ப்ராப்ளம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரொம்ப எமோஷ்னல் ஆகி பர்ஸ்ட் ஆகி அழுவோம். ரொம்ப டயர்டாக இருக்கும் பாடி. இது மட்டும் இல்லாமல் ஹெட்டேக்கும் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால, டேப்லெட் எடுக்கிறதுனால சிவியர் ஹெட்டேக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரெஸ்ட் டெண்டர்னஸ்,
ஸோ அந்த பிரெஸ்ட்டு ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து பிஎம்எஸ் சிம்டம்ஸ், அதாவது அந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிம்டம்ஸ், அதே மாதிரி தான் வந்து இந்த சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸு இந்த டேப்லெட்லாம் எடுக்கிறதுனால என்ன மாதிரி நான் இப்போ சிம்டம்ஸ் சொல்லணும், சேம் சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் இருக்கும், சேம் சிம்டம்ஸ் தான் வந்து அந்த பிஎம்எஸ் டைமில் இருக்கும். ஸோ ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம், அந்த நம்மளுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை நினச்சி தான் பயப்படுறீங்க. சிம்டம்ஸ் இருந்தால் பீரியட்ஸாக இருக்குமா, இல்லை ப்ரெக்னென்சியாக இருக்குமா, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி இருக்காதா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து ஐவிஎஃப்பில் சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா வந்து அது மெடிசன்னால் வருதா, நிஜமான ப்ரெக்னென்சினால் அந்த சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சிம்டம்ஸை யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால இன்ஜெக்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும், கருப்பு கலரில் சில பேருக்கு அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனால மாறி இருக்கும், அதிகப்படியான வலி இருக்கும். இதை எப்படி தான் வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷனுக்காகவே அழுகுறீங்க. அதனால் அந்த வலி தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அதை கண்டிப்பாக என்னால் வந்து ரிலேட் பண்ண முடியும். அதுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு வந்து சொல்கிறேன், அது வந்து நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா OHSS வரக்கூடிய ரொம்ப ரேரான சிண்ட்ரோம், ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது வந்து OHSS அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த OHSS யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எக் ரிட்ரைவல் நிறைய பேருக்கு அந்த ஓவரியில் அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து கலெக்ட் ஆகி உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும். ப்ரீத்திங் இஷ்யூ, ஸ்டொமக் பெயின், மோஷன் போக முடியாது, இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து வரும். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த எக் ரிட்ரைவல் டைமில் வந்து நிறைய எக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நிறைய எக்கு கிடச்சதுக்கப்புறம் அந்த ஓவரி வந்து நார்மல் சைஸை விட டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும். அதுக்குள்ளே வந்து ஃப்ளூயிடும் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்ட்ரோம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வரும். இது வந்து எனக்கு ஐவிஎஃப் டைமில் வந்திருந்தது. ஸோ இந்த OHSSன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஓவரி ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வந்து எக்கு க்ரோத்துக்காக கொடுப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸ் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு இந்த சிண்ட்ரோம் வந்து வரும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, மோஷன் போக முடியல, ரொம்ப அதிகப்படியான வயிறு வலிக்குது, வயிறு பெருசாகிட்டே போகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணும். இது சரியாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுப்பாங்க. அந்த ஃப்ளூயிட்லாம் வந்து அவங்க எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூயிடில் தான் வந்து நிறைய ப்ரோட்டீன், நியூட்ரிஷன், நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களும் அந்த ஃப்ளூயிட் மூலமாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வீக்கமாக வருது, அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பார்ட் வீக்கமாகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வரும் ஒரு சிலருக்கு. ஆனால் எல்லாருக்குமே இது நடக்கிறதில்ல. அது நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, ரேர் ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னு சொன்னேன். ரொம்ப ரேர். இப்போது ஒரு 100 பேருக்கு வந்து எக் ரிட்ரைவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எக் பிக்கப் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 5 பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக யாரும் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரி பண்ணிவிடுவாங்க டாக்டர்ஸே. அதனால் இதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பெயினை டாலரேட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வர ரீசன்னால் வந்து சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ளூயிட்லாம் வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா உங்களை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த டைம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுக்கும் போது என்ன மாதிரி டிப்ஸ், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் சைட் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ அதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த சைட் வந்து மாற்றிக்கோங்க. ஒரு நாள் 2 இன்ஜெக்ஷன் இருக்கும், இன்னொரு நாள் 3 இன்ஜெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைட் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இன்னொரு இன்ஜெக்ஷனை வந்து ரைட் சைடில் தான் எடுக்கணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு எங்கே பெயின் இருக்கோ அதை நர்சஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பார்த்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட போகிறாங்களோ அங்கே ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது கொஞ்சம் கூட பெயின் இருக்காது. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நல்லா கேப் விட்டுட்டு ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன், ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம், மீடியமாக உங்கள் கை பொறுக்கிற சூட்டில் இருக்க ஹாட் வாட்டரை வந்து எடுத்து துணியை வச்சு நல்லா ஒத்தரம் கொடுங்க. ஸோ ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் வந்து எப்போ கொடுக்கணுன்னா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. எப்போ உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ கொடுங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட போகிறாங்களோ அந்த இடத்துல ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸில் 10 to 15 மினிட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் வந்து போடுங்க. உங்களுக்கு பெயின் அப்போ வந்து தெரியாது. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் வந்து பெருசாக தெரியாது. ஸோ நல்லா கிளியராக நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இப்போ இன்ஜெக்ஷன் வந்து ஆன் டைம் தான் போடணும், கண்டிப்பாக டேப்லெட்ஸும் ஆன் டைம் தான் போடணும். ஐவிஎஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது டாக்டர் நர்சஸ்லாம் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் டைமுக்கு எடுக்கணும். 8 o'clock டேப்லெட்னா 8 o'clock தான் எடுக்கணும். 9 o'clock இன்ஜெக்ஷன்னா 9 o'clock தான் எடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக டைமிங்காக ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. இப்போ 9 o'clock உங்களுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குன்னா ஒரு 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வச்சு எந்த பக்கம் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்களோ அந்த பக்கம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடையில் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அங்கேயுமே தொடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா உங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கையை வந்து அழுத்தி மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 an hour ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு பெயின் பெருசாக இருக்காது. ஒரு வேளை வீக்கம் எதனா ஆச்சுனாலும் அந்த ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த வீக்கம் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளோட்டிங் இஷ்யூ வந்து வரும், அதாவது வயிறு உபசம் வந்து வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிங்க. ஸோ தட் வந்து அந்த ப்ளோட்டிங் இஷ்யூ வந்து வராமல் பார்க்க முடியும் நம்மளால். சில பேருக்கு ஸ்டொமக் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து வாக்கிங் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் பண்ணணும், ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வாக்கிங் யோகா மட்டும் பண்ணால் போதும். அந்த வாக்கிங் யோகா பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைமில் இன்ஜெக்ஷன் இருக்கோ அந்த டைமுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அலாரம் செட் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷனுக்கான டைமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ இன்ஜெக்ஷன் எடுக்கணும், எப்போ டேப்லெட் எடுக்கணும் நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்மளே அறியாமல் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து மெடிசன் ஆர் இன்ஜெக்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அதை மட்டும் கரெக்டாக அலாரம் வச்சு நீங்கள் டைமுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்பு கேட்குறதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. அது உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை டாக்டரோ இல்லை நர்ஸஸோ யாருக்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் ஹெல்ப் கேட்கலாம். அந்த ஹெல்ப்பை கேட்குறதுக்கு தயங்குறத மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள், நர்ஸஸ்க்கு சொல்லுங்கள், டாக்டருக்கு சொல்லுங்கள். அப்பப்போவே நீங்கள் வந்து ஹெல்ப்பு கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஃபைனலாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பி கைண்ட் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளுக்கு ஐவிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், இன்ஜெக்ஷனோட பெயின் இருக்கும், நிறைய எமோஷ்னல் இருக்கும், ஸோ இது மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து நம்ம மனதளவில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா ஐவிஎஃப்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. அது ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் மட்டும்தான். ஸோ இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐவிஎஃப் ஜர்னிலையும் டஃப்பாக எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம பாடியை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது.
நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு ஐவிஎஃப்பில் வர அந்த இன்ஜெக்ஷன் பெயின் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட்டு, டயபெட்டிஸ்க்கு, தைராய்டுக்கு, வெயிட் லாஸ்க்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்குலாம் கேட்குறீங்க. டயட் சார்ட் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம வந்து டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.